Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. இல்லை, அண்ணாமலைக்காகத்தான் அந்த தடங்கள் இருந்ததாமா? அதிமுக பாஜக கூட்டணி சேரணும்னு மாபெரும் விருப்பத்தில் பாஜகவும் அதிமுகவும் இருந்து அதற்கப்புறம் அண்ணாமலை தடுத்தாரா? அவரை மாற்றினா கூட்டணி வந்துடும்னு ஏதோ சொன்னீங்க, அல்லது கூட்டணி வரப்போகுதுன்னு அவரை மாற்ற போகிறாருன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது வெளியில் சொல்கிறாங்க, நிறைய வெளியே சொல்கிறாங்க அந்த மாதிரி. ஐயோ பாவம், புரியாமல் சொல்கிறாங்க. வானதிக்கு விழுந்த ஓட்டு எஸ்பி வேலுமணி தான் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. வானதி மறுக்க போகிறது இல்லைன்னு வைங்க. நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் அவரே தன்னை அதிமுக அல்லன்னு சொல்லவே இல்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி விசிட் எதை குறிக்கிறது? செங்கோட்டையன் டெல்லி விசிட் எதை குறிக்கிறது? அண்ணாமலையின் டெல்லி விசிட் எதை குறிக்கிறது? 2019 அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணியாக நாடாளுமன்ற தேர்தலில் நின்னாங்க. எஸ். அப்போ என்ன நடந்துச்சு? ஜீரோ. நடைமுறையில் பாஜகவை கூப்பிட்டு மேசைக்கு முன்னாலே உட்கார வச்சுட்டு நீங்கள் இம்புட்டு தான், உங்களுக்கு 5 தான் என்ற கராராக ஒரு புள்ளி விவர கணக்கையும் மடிக்கணியில் காமிச்சு செஞ்சார் எடப்பாடின்னு வெளியே வந்துச்சு. அப்போ அவர்கள் என்ன சட்டமன்றத்தில் கேட்டாங்க? முதல்ல அவங்க நிறைய தொகுதி கேட்டாங்க. 60ன்னாங்க, 40ன்னாங்க, 30ன்னாங்க, எல்லாம் சொன்னாங்களா? ஆமாம். நீ வா, உனக்கு முன்னால் நான் பாமகவுக்கு 23 கொடுத்துட்டேன், அவர்களுக்கே 23 கொடுக்கும்போது மீது எங்கே இருக்கு? உனக்கு இம்புட்டு தான் சொல்லுறதுக்கு தானே. கருணாநிதி அரசாங்கத்தை ஜெயலலிதா சொன்னது போல் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தானே மோடி கவர்மெண்ட்டு. யாராவது மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்கிறீங்களா? மோடி என்பவர் 75 வயசு எட்ட போகிறாரு, அதுதான் RSS ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டார் தலைமைக்கு. யாரை கொண்டு வர போகிறாரு அடுத்து? 75 வயசில் அவர் விலகி போவதாக இருந்தால் பிரதமர்லேருந்து அப்படின்னு பேச்சு அடிபடுது. அந்த பேச்சில் இருந்து, அதுதான் சரின்னு நான் சொல்லலை, அந்த பேச்சில் இருந்து என்ன பார்க்கணும்? மோடியை பலவீனமான தலைமை என்பதாக பார்க்கணும். பிரதமரை போய் பார்த்துட்டு வர்றாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், பணம் கொடுக்கல அதுக்காகத்தான்னு சொல்லி பட்டியல் போடுறாரு இங்கே வச்சா. அதையும் எழுதி மனுவாக கொடுத்தேங்கிறாரு. அதை பற்றியே 45 நிமிடம் பேச முடியுமா? அப்போ 45 நிமிடம் என்ன பேசினாரு தெரியாது. வந்த உடனே பொன்முடியை நீக்கி என்ன செழியனை கொண்டு உயர்கல்விக்கு அமைச்சாரா இல்லையா? இதை வழிமொழிவது போல முதலமைச்சர் உங்கள் கணக்கை அவங்க பார்த்தா அதில் நீங்கள் இல்லை தப்பிச்சிட்டோன்னு சொன்னால் சந்தோஷம், ஜாக்கிரதை சொன்னாரா இல்லையா? அப்போ 2 பேரையும் அவர்களால் என்ன செய்த குற்றங்களோ செய்யாத குற்றங்களோ எடுத்த குற்றங்களோ ஜிஎஸ்டி கட்டாத விஷயங்களோ என்ன பல்வேறு விஷயம் அதில் வரலாம், இருக்கும். விஜயவாடான்னு வரலாம், 7000 கோடிக்கு ஜிஎஸ்டி கட்டலைன்னு வரலாம், அதனால் ஒருத்தரை நெருக்கடி கொடுக்க முடியும்னு வரலாம், அதனால் அவங்களுக்கு சொந்தக்காரங்க வீடுகள் எல்லாம் இடி ரைடு வந்துன்னு வரலாம். இப்படிலாம் உங்களுக்கு தெரியாத செய்திகள்லாம் இருக்கு. ஓகே. சட்டமன்றத்தில் எல்லோரும் பார்க்கும்படி எதிர்த்த எடப்பாடியுடன் ஒட்டி கொண்ட செங்கோட்டையனை அங்கே எடப்பாடியால் மறுபடியும் சரி அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட செங்கோட்டையனை அமித்ஷா எடுத்து எதிர்த்து நிறுத்திடலான்னு நினைச்சா யார் தோத்து போவாங்க? அமித்ஷா தோத்து போவாங்க. அமித்ஷா தானே. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு TSS மணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்போதும் போல. மிக்க மகிழ்ச்சி உங்கள் சந்திச்சதில். 2 நாள் கழிச்சு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. முதல்ல அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக மற்றும் பாஜக இவர்களிடையிலான இந்த கூட்டணி அப்படிங்கிறது மீண்டும் மலர போகிறது. அதன் காரணமாகத்தான் அண்ணாமலையெல்லாம் மாற்ற போகிறதா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதுங்கய்யா. ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய முதற்கட்ட கருத்து இதை பற்றி? இல்லை, அண்ணாமலைக்காகத்தான் அந்த தடங்கள் இருந்ததாமா? அதிமுக பாஜக கூட்டணி சேரணும்னு மாபெரும் விருப்பத்தில் பாஜகவும் அதிமுகவும் இருந்து அதற்கப்புறம் அண்ணாமலை தடுத்தாரா? அவரை மாற்றினா கூட்டணி வந்துடும்னு ஏதோ சொன்னீங்க, அல்லது கூட்டணி வரப்போகுதுன்னு அவரை மாற்ற போகிறாருன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது வெளியில் சொல்கிறாங்க, நிறைய வெளியே சொல்கிறாங்க அந்த மாதிரி. ஐயோ பாவம், புரியாமல் சொல்கிறாங்க. எப்போ என்ன உண்மை, அது என்ன புரிஞ்சுக்கணும்? அப்போது
இல்லை, அண்ணாமலை என்பவர் வந்து ஒரு சுயமாக பாஜகவை வளர்த்துற முடியும்னு நம்புகிறாரு. சில அணிகளை கூட்டிக்கிட்டு வளர்த்துற முடியும்னு நம்புகிறாரு. பாராளுமன்ற தேர்தலில் வளர்த்ததையும் அவர் காட்டிக்கிறாரு. அதுக்கு வந்து 18 விழுக்காடு 18 விழுக்காடு கூட்டணி வாங்கிச்சு, நாங்கள் வந்து 11 விழுக்காடு வாங்கினோம் பாஜகன்னு ஒரு கணக்கும் சொல்கிறாரு. இதை நாட்டில் விவரம் தெரிஞ்சவங்க உட்பட ஓம்னு கேட்டுக்கிடவும் செய்கிறாங்க. இது ஒரு கதை. அதற்கும் அதிமுக என்ன சொல்லணும்? 2026 தமிழ்நாட்டில் திமுக ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. அதை எதிர்க்கணும்னா அதிமுக தலைமையிலான ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. அப்போ அதுக்கு பிஜேபியை சேர்த்துக்கிட்டா அது இன்னும் ஒரு மெகா கூட்டணியா இருக்கணும், நம்ப கூடாதா? பிஜேபிக்கும் அவர் விட்டா வேற வாய்ப்பு இல்லை. வரப்போவது நீங்கள் சொல்ற 2026 என்பது பாராளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தல்? சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் விழுந்த மாதிரி தான் வாக்கினுடைய போக்கு இருக்குமா? இல்லை, மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மாற வாய்ப்பு இருக்கா? முழு எதிர்ப்பா வேற ஒன்று வருமா? இதுதான் கேள்வி. மாறும். அப்போ எதுக்காக வந்து பாஜகவுக்கு உள்ள அந்த 19 கூட்டணி விழுக்காடு, அந்த 11.5 சொந்த விழுக்காடு என்பது சட்டமன்றத்துக்கு எப்படி பொருந்தும்? இல்லை, எனக்கு புரியல. இல்லை, ஆனால் 2021 நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்ல. அதே அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்து தான் 65 எம்எல்ஏக்களை பெற்றாங்க. 4 எம்எல்ஏக்கள் பிஜேபி கிடைச்சாங்க. அப்போ 4 எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு கிடைச்சாங்க. ஆமா, இது தேர்தல் ஆணையத்தினுடைய ரிப்போர்ட். கீழே வாக்காளர் மத்தியில் ஊடகத்தாரா நீங்க பார்த்த ரிப்போர்ட் வந்து யாருக்குன்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்க? சொல்லுங்க. அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதாவது சரஸ்வதிக்கு ஓட்டு போட்டது ஈரோடுல என்பது என்ன? அதிமுக ஓட்டு மட்டுமல்ல, முத்துச்சாமியினுடைய உதவியும் சேர்ந்துன்னு சொல்றாங்க. சுப்புலட்சுமி தோக்கணிக்கணும்னு சொல்றாங்க. அது நமக்கு தெரியாதுன்னு வைங்க. வானதிக்கு விழுந்த ஓட்டு வந்து எஸ்பி வேலுமணி தான் அப்படின்னு எல்லோரும் சொல்றாங்க. வானதி மறுக்க போறது இல்லைன்னு வைங்க. நயினார் நாகேந்திரன் வந்து திருநெல்வேலியில் அவரே தன்னை வந்து அதிமுக அல்லன்னு சொல்லவே இல்லை. அவர் சுற்றி வர இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணையார் வந்து இந்த முறை தாமரை சின்னத்தில் நிற்காருன்னு சொன்னாங்க. நான் திருநெல்வேலிக்காரன், எனக்கு தெரியும். அவர் பாஜகன்னு யாருக்கும் தெரியாது. அதிமுக இந்த முறை தாமரை சின்னத்தில் நிற்கிறார். ஜனங்க அப்படிலாம் நினைப்பாங்க. ஜனங்க கட்சி மாறிட்டாரு, அது கொள்கை இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. கட்சி கொள்கை இல்லைங்க. மனிதன் யார் தன்னிடம் வந்து பேசுகிறாங்க, பழகிறாங்க, தங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க. தனிமனித செல்வாக்கு, அவ்வளோதான். தனிநபர் செல்வாக்கு இல்லை. அவர் எம்ஜிஆர் கட்சிக்காரர்ல, அவ்வளோதான். நாகர்கோவிலில் வெற்றி பெற்றது என்பது பெரும்பான்மையாக 60 விழுக்காடு நாடார்கள் வந்து வாக்காளர்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக வெற்றி பெற்றா சுரேஷ் ராஜா அமைச்சராகிறார். அதிமுக வெற்றி பெற்றா தளவாய் சுந்தர அமைச்சராகிறார். இந்த பெரும்பான்மை சமூகத்திலேருந்து வரவே இல்லை. யோசிப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ மனோ தங்கராஜ் அமைச்சராக வரணும்னா என்ன வழி? அமைச்சராக இருந்தார், அப்புறம் நீக்கிட்டாங்க அவரை. அது வருதுக்கு முன்னால் தேர்தலில் ஜெயிக்கணும்னா என்ன வழி? தேர்தல் ஜெயிச்சவர் அமைச்சர் ஆகணும்னா நாகர்கோவிலில் சுரேஷ் ராஜா வரக்கூடாது தானே? அப்போ சிஎஸ்ஐ நாடார்கள் ஓட்டம் முழுக்க ஆர் காந்திக்கு போச்சு. அதுதான் அங்கே கதை. இப்போ கீழே உள்ள வாக்காளர்களுடைய மனோநிலை, வாக்காளர்களுடைய போக்கு, அவர்கள் எதற்காக வாக்களித்தார்கள் என்ற உண்மை, இதையெல்லாம் வந்து ஊடகத்தார்கள் பார்க்கக்கூடாது தான் ஊடகமானு எனக்கு தெரியல. அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி விசிட் எதை குறிக்கிறது? செங்கோட்டையன் டெல்லி விசிட் எதை குறிக்கிறது? அண்ணாமலையின் டெல்லி விசிட் எதை குறிக்கிறது? இதெல்லாம் வந்து தாவிட்டீங்க. முதல்ல நீங்கள் கேட்டதுக்கு அதில் நில்லுங்க. பாஜக வெற்றி பெற்றது என்று சொல்ல முடியாது. 75 தொகுதியும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையிலான அதிமுக வெற்றி தான். ஓகே. ஆனால் தேர்தல் ஆணையப்படி பாஜக 4 சீட்டு சேர்ச்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மை, மறுக்கலை. புரியுதுங்களா? சரி, இருக்கட்டும். ஏன்னா பாமக வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அதெல்லாம் சரி. அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறேன் நான். பாஜக 21 சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி நின்றுச்சு. ஆமாம். நாடாளுமன்ற தேர்தல் என்பது முக்கியமா, சட்டமன்ற தேர்தல் முக்கியமா? பாஜகவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கியம். சரி, ஆமாம். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் எடப்பாடி என்ன பண்ணாங்க? பிஜேபி விட்டு விலகி நின்னாங்க. சட்டமன்ற தேர்தல் வந்து யாருக்கு முக்கியம்?
அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியம். பாஜகவுக்கு என்ன முக்கியமா? பெருசா முக்கியம் இல்லை. அப்ப எதற்காக அதிமுக போய் பாஜக கூட மறுபடியும் கூட்டணி போனோம்? எப்பதான் வளர்றது பாஜக? இப்படி கூட்டு வச்சா வளர முடியும் அப்படிங்கிறதுக்காக போலாம்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, இப்போ ஏற்கனவே இதே பாஜகவும் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்களா? இருந்தாங்க. எப்பெல்லாம் இருந்தாங்க? எந்த தேர்தல்லாம் முக்கியமா? 2021 எடப்பாடி வந்த பிறகு சொல்றேன். ஆமா, 21 இருந்தாங்க. 24 இல்ல. 21க்கு முன்னால 21க்கு முன்னால 19ல இருந்தாங்க. 19ல இருந்தாங்க. 2019இல் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணியாக நாடாளுமன்ற தேர்தலில் நின்னாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? 0. நீங்க ரிசல்ட் தேர்தல் ஆணைய சார்பா பேச வந்தீங்களா, ஒரு ஊடகத்தாரா பேச வந்தீங்களா? அவங்களுக்கு பெருசா பலன் கொடுக்கல. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வாக்குகள் பெருசா விழல. ஏன்? அந்த பாராளுமன்ற தேர்தல் தனிச்சு வந்துச்சா? 2019 நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுக்க நடந்தது. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் தனித்து வந்ததா? இல்ல. இடைத்தேர்தல் என்று ஒன்று சட்டமன்றத்திற்கு 23 தொகுதிக்கு வந்துச்சா? சேர்ந்து வந்துச்சு. ரைட். அப்ப பாஜக அதிமுக கூட்டணி எப்படி திட்டமிடப்பட்டது? யார் தலைமை? எடப்பாடி பழனிசாமி தலைமையில். எடப்பாடி பழனிசாமி தான் திட்டமிடுறார். அப்போ எப்படி திட்டமிடப்பட்டது, எப்படி செயல்படுத்தப்பட்டது? 2 விஷயமா பாருங்க. ஓகே. நீங்க 2 பேர் கூட்டணியை பற்றி எல்லோரும் சிலாய்க்கிறாங்க, ரொம்ப அங்கலாய்க்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி. அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை என்ற யூகத்துக்கு போவதுக்கு முன்னால, நடந்த நிகழ்வுகள் என்ற நிகழ்ச்சிகளுக்கு போவதுக்கு முன்னால நடந்து முடிந்த கதையை பார்க்கணும்ல. நடந்து முடிந்த கதையில் 2019 முதல்ல எடுத்துக்கிடுங்க. நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல்களும் வந்துச்சு. அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி என்பது, அரசாங்கம் என்பது நிலையாக இருந்ததா? நிலையாக இல்லைதான். அப்போது அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நிரல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. சரி, அப்ப அவர் எப்படி அந்த நாடாளுமன்றம் இடைத்தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தலை சேர்த்து உள்ளதை கவனிச்சாரு என்பதுதானே முக்கியம். உண்மை. அதற்கு நாடாளுமன்ற தேர்தலில் 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு உட்கார்ந்திருக்கும் மோடி தலைமையிலான பாஜக, 19ஆம் ஆண்டு மீண்டும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கொக்கரிப்புடன் மோடி வந்த பாஜக, 14ல் ஜெயலலிதாவால் குஜராத் மோடியா தமிழ்நாட்டு லேடியா என்று கேட்கப்பட்ட மோடி தலைமையிலான பாஜக, 19ல் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் ஓபிஎஸ் அல்லது ஓபிஎஸ் உள்ளுக்கே உள்ள குழப்பம், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் என்பதாக அதிமுக வெடித்ததாக நாடு பூரா பேசிக்கொண்டிருந்த காலம். அப்போ பாஜக என்பது ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு, தங்கள் தோள் மீது உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுது என்ற செய்தியை அதிமுகவில் உள்ளவங்களுக்கு, தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவருக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். சரி, அப்போ அவர் அந்த பாஜகவுக்கு இங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்தது யாரு? பியூஷ் கோயல் வந்தார். பியூஷ் கோயல் உட்கார்ந்துருக்கார், எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்புறம் உட்கார்ந்துருக்கார். மேசையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு மடிக்கணினியை வைக்கிறார், உளவுத்துறையால் தயார் செய்து கொடுக்கப்பட்ட மடிக்கணினி. பாஜகவுக்கு இம்புட்டு தான் ஓட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு 5 தொகுதி தான் கொடுக்க முடியும் சொன்னாரா இல்லையா? சொன்னார். பியூஷ் கோயல் அதிகமான தொகுதி, அது 20-15 ஆரம்பிச்சு கேட்டாரா இல்லையா? முடியாது இதுதான் என்று எடப்பாடி சொன்னாரா இல்லையா? பியூஷ் கோயல் உடனடியாக தொலைபேசி அமித்ஷாவிடம் பேசிவிட்டு கொடுக்கறத வாங்கிட்டு வான்னு அவர் சொன்ன பிறகு இதை வாங்கி கொண்டு வந்தார் என்பதுதானே அப்பொழுது வெளிப்பாடு ஊடகங்கள்ல.
அப்போ பாஜகவுடன் அதிமுக தலைமை எடுக்கும் பொழுது போகக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தல், அதாவது பாஜகவுக்கு மட்டுமே முக்கியமானது, அதிமுகவுக்கு முக்கியமானது அல்ல எந்த நாடாளுமன்ற தேர்தலும். அப்படிப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலையே தனக்கு தன் ஆட்சியை நிறுவிக்கொள்வதற்கு, நிலைநிறுத்துவதற்கு, ஸ்திரப்படுத்துவதற்கு தான் இடைத்தேர்தல்களை மட்டுமே கவனிக்க வேண்டும் என்று எடப்பாடிக்கு அஜெண்டா இருக்கின்ற நேரம். அப்பமே கழுதக்கு ஒரு 10 தொகுதியை கொடுத்தா என்ன பாஜக நினைச்சிருக்கலாம், அப்பவும் கொடுக்கல. இதுதான் எடப்பாடியினுடைய தலைமை பாஜக மீது. சரி, அதற்கு பிறகு தேர்தல் நடந்துச்சு. தேர்தலில் என்ன எடப்பாடி சொன்னார், எப்படி பரப்புரை நடந்ததுன்ட்டு வெளியே வந்துச்சு இல்லை ஊடகத்தில். என்ன வந்துச்சு? எடப்பாடி பண்ணது எப்படின்னு கேட்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலை பற்றி கவலைப்படாதீங்க, இடைத்தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வைங்க, அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய வெற்றி தான் நம்ம ஆட்சியை, அரசாங்கத்தை நிலைநிறுத்தும் என்று எடப்பாடி சொல்லி எல்லா ஊழியர்களையும் தலைவர்களையும் இறக்கி விட்டார். இடைத்தேர்தலை நோக்கி, நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி அல்ல. வந்துச்சா இல்லையா? இதெல்லாம் வெளிவந்தது தானே, நமக்கு தெரியாது. நம்ம என்ன எடப்பாடி கூட போய் பார்த்தோமா, பியூஷ் கோயல் பக்கத்தில் இருந்தோமா, அண்ணாமலைக்கு அருகாமையில் இருந்தோமா? எதுவும் இல்லை. தமிழிசை பக்கத்தில் இருந்தோமா? அப்போ அதுவும் இல்லை, இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்திலேயே எடப்பாடிய தலைமை என்பது நான் சொல்வது நீ கேளு என்பதாக தானே இருந்துச்சு. சரி, அதற்கு அடுத்து அதுக்கு மோர் கான்கிரீட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும், உதாரணம் வேணும்னா, ராமநாதபுரம் தொகுதியில் இதே நயினார் நாகேந்திரன் எம்பி நிற்கிறாரா? அப்போ அங்கே மணிகண்டன் அமைச்சர்லேருந்து வெளியே போய் எடப்பாடி விசுவாசத்தை காட்டி கொண்டு இருக்கார். மணிகண்டனை தனக்கு வேலை செய்யலையேன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் கேட்குறார். 2 பேரும் மரவர் சமூகத்தை சேர்ந்தோம். அப்போ மணிகண்டன் எங்களுடைய பொதுச் செயலாளர் இடைத்தேர்தலை கவனிக்க சொல்லியிருக்காரு. மானாமதுரை, பரமக்குடியெல்லாம் இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை கவனிக்க சொல்லலை என்று சொன்னார் என்ற விஷயம் வெளியே வந்துச்சு. அப்போது மிகவும் தெளிவாகவும் கராராகவும் பாஜக என்ற அகில இந்திய கட்சியை, டெல்லியில் ஆளுகின்ற கட்சியை, தங்கள் மீது ஏறி உட்கார்ந்திருக்கும் கட்சியை, இன்னமும் சொல்ல போனால் என்ன அதிமுகவை உடைத்த கட்சி என்று பெயர் வாங்கிய கட்சியை, என்ன டிடிவி தினகரன் வெளியே போகிறாரு. டிடிவி தினகரன் மேலே 40 ரெய்டு வருது. 40 ரெய்டை மோடி கொண்டு வராரு. மோடி எதிர்ப்பு என்பதற்காக எல்லோரும் வாக்களிக்கிறாங்க. அதனால ஆர்கே நகரில் அவர் வெற்றி பெறார். இடைத்தேர்தல்களில் 13 இடங்களில் திமுகவும் 9 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றதுன்னு வந்துச்சா? அந்த உண்மையில் தென் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதி, அது உசிலம்பட்டியாக இருக்கட்டும், மற்றது 4 தொகுதியிலேயே இப்போ டிடிவி தினகரனுடைய அமமுக வெளியே அப்படியே அதிமுக வாக்குகளை ஒரு பகுதியை கொண்டு வந்ததுனால அதிமுக 4 தொகுதியிலையும் இழந்து திமுக வெற்றி பெற்றது. அந்த 9 + 4 13 அதிமுகவுக்குள்ள ஓட்டு, 9 திமுகக்குள்ள ஓட்டு. இதுதான் இடைத்தேர்தலுடைய கணக்கு. மக்கள் மத்தியில் உள்ள வாக்காளருடைய வாக்குப்பதிவிலும் எண்ணத்திலும் உள்ள கணக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுப்படி அவர்கள் 13 இடத்துல திமுகவும் 9 இடத்துல அதிமுகவும் வென்றது. நடைமுறையில் பாஜகவை கூப்பிட்டு மேசைக்கு முன்னாலே உட்கார வச்சுட்டு நீங்கள் இம்புட்டு தான், உங்களுக்கு 5 தான் என்ற கராராக ஒரு புள்ளி விவர கணக்கையும் மடிக்கணியில் காமிச்சு செஞ்சார் எடப்பாடின்னு வெளியே வந்துச்சு. எடப்பாடி 2019ஆம் ஆண்டு இருந்த வலுவை விட 2026 இப்பொழுது கூடி இருக்காரா, வலு குறைஞ்சிருக்கா? அதை நம்ம எப்படி எதை வச்சு அளவீடு செய்யலை. சரி, முடியலை உங்களால். ரைட். அதாவது வெளியே போய் உடைச்சிக்கிட்டு இருந்த அமமுக, ஆமாம், வெளியே முழுக்க போய் போராடாத ஒரு சசிகலா, வெளியே போகாமல் உள்ளேயே இருந்த ஓபிஎஸ் காலத்தில் உள்ளதை விட வெளியே போய் அவங்கெல்லாம் தனித்தனியாக போன பிறகும் முழு கட்சியும் என்ன
முழுமையான எம்எல்ஏக்களும் யார் பக்கம் பொதுக்குழு, செயற்குழு, சின்னம், தேர்தல் ஆணைய முடிவுகள், நீதிமன்ற முடிவுகள் வந்திருக்கு, யார் வலுப்பட்டிருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கு. 2019க்கு பிறகு எடப்பாடி தலைமையிலான அதிமுக வலுப்பெற்றிருக்கு. இதுதானே உண்மை. அப்போ 25ல் 2019ல் உட்கார வச்ச பாஜக உட்கார வச்ச எடப்பாடி பழனிசாமி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலாம் முக்கியம் பாஜகவுக்கு, ஆனாலும் அதை கவனிக்காதீங்க, இடைத்தேர்தலை கவனிங்க, சட்டமன்ற தேர்தல் நமக்கு முக்கியம் என்று அந்த நேரத்திலேயே, ஏன்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் மட்டும் வருது, 24ல் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் வந்துச்சு, 2 சேர்ந்து வந்துச்சு 19ல். அப்ப நடத்திய நடைமுறைகளும் அனுபவங்களும் ஊடகத்தாரை பொறுத்தவரை அனுபவமாக எடுத்துக்கொள்ளணுமா இல்லையா? எந்த ஊடகமாக எடுத்தாங்களா? இதுதானே கணக்கு பார்ப்பதற்குள்ள அடித்தளம். ஆமாம், கணக்கு பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. போனாரு, வந்தாரு, நின்னாரு, பேசினாரு, இதுதானே ஈவெண்ட் நிகழ்ச்சிகளில் பற்றி பேசுறாங்க. நிகழ்வுகள் அடிப்படையில் முடிவெடுக்கிறாங்க. இவங்க யார் முடிவெடுக்க? யாரையும் முடிவெடுக்க முடியாது, யூகம் பண்றாங்க. முடிவெடுப்பதற்கு இவங்கெல்லாம் ஆளே கிடையாது, யாருமே ஆள் கிடையாது, யூகம் பண்றாங்க. அப்போ 19ல் இப்படி ஒரு நிறுவனமா, அடுத்து 21ன்னு வந்துச்சு. அப்பவும் என்ன நடந்தது? பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி என்பது தான் இருந்ததா? சரி. அப்போ இருந்த அந்த கூட்டணி, அதில் என்ன நடந்தது? அதற்கு எப்படி பேச்சுவார்த்தை நடந்தது? அதற்கு பேச்சுவார்த்தைக்கு இதே பியூஷ் கோயல் வந்தாரா இல்லையா? அப்போ அவர்கள் என்ன சட்டமன்றத்தில் கேட்டாங்க? முதல்ல அவங்க நிறைய தொகுதி கேட்டாங்க. 60ன்னாங்க, 40ன்னாங்க, 30ன்னாங்க, எல்லாம் சொன்னாங்களா? ஆமாம். பியூஷ் கோயல் மதியம் 12:30 மணிக்கு மேலே விமானத்தில் இறங்க போகிறாருன்னு செய்தி தான் வந்துச்சு. காலையில் 10 மணிக்கு தைலாபுரத்துக்கு ஆள் அனுப்பி மருத்துவரையா கூட்டு எடப்பாடி பழனிசாமி 23 தொகுதிகளா 22 தொகுதிகளா மருத்துவரையா கொடுப்பதாக அவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக ஒரு தாளை எழுதி ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு 2 பேரும் சேர்ந்து பிரஸ்ல காமிச்சாங்களா? ஆமாம், நடந்துச்சு. காலைல 10:30க்கு. ஆமாம். என்ன அர்த்தம்? நீ வா, உனக்கு முன்னால் நான் பாமகவுக்கு 23 கொடுத்துட்டேன், அவர்களுக்கே 23 கொடுக்கும்போது மீது எங்கே இருக்கு? உனக்கு இம்புட்டு தான் சொல்லுறதுக்கு தானே. இதை பகிரங்கமாகவும் பச்சையாகவும் தானே செஞ்சார், மறைச்சி செஞ்சாரா? ஒளிவு மறைவெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ 19 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுடன் வந்த இடைத்தேர்தலிலும் அவர் பாஜகவை பேச்சுவார்த்தையிலும் மதிக்கவில்லை, அல்லது இறக்கி உட்காருவோம் இடத்துல என்று உட்கார வச்சார். அதே சமயம் அங்கே செயல்பாட்டிலையும் தன் தொண்டர்களையும் தன் தலைவர்களையும் 2ஆம் கட்சி தலைவர்களையும் இறக்கி விட்டு அவங்களுக்கு ஒன்றும் வேலை செய்ய வேண்டாம், அவங்களுக்கு மட்டும் இல்லை நாம எம்பிக்குனாலும் வேலை செய்ய வேண்டாம், இதை கவனிங்கன்ட்டார். இது 19. 21ல் பாமகவை கூட்டியாந்து அவன் வர்றதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முன்னால். அப்போ வேணுக்கும்னு செய்தாரா, இது தற்செயலாக நடந்ததா? தெரியல, நமக்கு தெரியாது. இதையெல்லாம் யூகம் பண்ணுங்களேன். ஏன் யூகம் பண்ண மாட்டேங்கிறான்? நம்ம யூகங்கள் என்ன, ஏன் ஒரு சார்பாக இருக்குது அது தெரியல எனக்கு. இந்த நாடு பூரா எங்கே பார்த்தாலும் சரி, அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ அல்லது சமூக வலைத்தளமோ, யூகங்கள் எல்லாம் ஒரு சார்பாகவே இருக்குது. அப்பா நமக்கு சார்பாக இருக்குது அப்படின்னு அண்ணா சாலையில் ஒரு பெரிய கட்டடத்தில் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் யூகங்களுக்கு கூட அவர்கள் சார்புன்னு வருது என்பது தான் எனக்கு தெரியலை. ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் என்ன, அவங்களுக்கு 20 தொகுதி தான்ட்டார், இவங்களுக்கு 23 சொல்லி போட்டு கொடுத்தது என்பதில் அவர் நிரூபிச்சிட்டாரு தன்னுடைய தலைமை அதிகாரத்தை. இதுதான் 21. ஆமாம். இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அதற்கு பிறகுதான் இந்த 4 ஆண்டுகளில் தேர்தல் ஆணையத்தின் மூலமும் நீதிமன்றம் மூலமும் மேலும் வலுப்பெற்றிருக்கிறார்கள் என்று அவர்கள் தொண்டர்கள் நம்பும் நேரம். ஆமாம். அது தவிர வெளியே பிரித்து வாக்குகளை பிரித்தார்கள்னு சொன்னால் வேணா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் பிரித்தார் அதிமுகன்னு சொல்லலாம் நாளில். ஆனால் டிடிவி தினகரன் என்ன, போன முறை 21ல் பிரித்த வாக்குகள் இப்பொழுது எங்கே என்று கேட்டிங்கன்னா அதில் உள்ள முன்னோடிகள்லாம் நிறைய மறுபடியும் அதிமுக சேர்ந்தாங்க. இன்னமும் குறிப்பாக சொல்ல போனால் டிடிவி தினகரன் பிரித்த வாக்குகள் இரட்டை வாக்கு இல்லாமல் வேற ஏதாவது வாக்கு உண்டா? இல்லை.
முக்குலத்தோர் வாக்கு இல்லாமல் வேறு ஏதாவது வாக்கு உண்டா தென் மாவட்டங்கள்லையும் கிழக்கு மாவட்டத்துலேயும்? இல்லை. அப்போ அவர்கள் மீண்டும் போய் சேர்ந்துட்டாங்கும்போது யார் வேலுப்பட்டிருக்காங்க இல்லையா என்பதை கிரவுண்டில் போய் தேடி கண்டுபிடிச்சு ஊடகத்தார் கண்டுபிடிக்கணும். நான் இவங்க தான் அவங்க தான் சொல்லலை. ஓகே, நான் எடுத்த தரவுகளையும் சொல்லலை. புரியுதுங்களா? இப்படி சூழலில் தான் அதிமுக இருக்கு. வேலுமணி ஊசலாட்டம், வேலுமணியினுடைய வீட்டு கல்யாணத்துக்கு அண்ணாமலை வகையராக்கள் எல்லாம் வந்து நின்னாங்க. பாஜக, எடப்பாடியார் வரல, மற்றபடி அதிமுக அமைச்சர்கள் வந்தாங்க. ஆனால் வரவேற்பு என்று ஒன்று போட்டு எடப்பாடியாருக்காகவே பாராட்டு விழா வரவேற்பு மாதிரி அதை பண்ணிட்டாங்க. இதுதான் வெளியே வர்ற செய்திகள். ஆமாம், வேலுமணிக்கு இப்படி ஊசலாட்டம் இருக்குது என்பதும் வெளியே வரக்கூடிய செய்திகள். தங்கமணியோ கருப்பண்ணனோ எடப்பாடியை விட்டு பிரிவார்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேற்கு மண்டலத்துக்கு போய் கொங்கு வேளாளர் மத்தியில் போய் விசாரிக்கணும். அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. தங்கமணியோ கருப்பண்ணனோ எடப்பாடியாருடைய சகலர் வழியில் உள்ள சம்பந்திகள், உறவுக்காரங்க. உறவு சாதாரண உறவே இல்லையா? நான் தான் கான்கிரீட்டாக சொல்கிறீங்க. புரியுது புரியுது. எஸ்பி வேலுமணி தகராறு பண்ணார்னா அவரை விட வலுவாய்ந்த ஒருவர், கட்சியால் கீழே தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர், சேமா வேலுச்சாமின்னு ஜெயலலிதாவால் மேயர் ஆக்கப்பட்டவர் அங்கே இருக்கார். அவர் எடப்பாடி கூட இருக்கார். போதுமா? யாருக்கு என்ன செக்குன்னு? இதுதான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பேசினார்னு கிளை செயலாளர்லாம் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பல இடத்துல. எடப்பாடி பழனிசாமி பணத்தை கொடுத்து மட்டும் எல்லாரையும் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு பொதுக்குழு செயற்குழுவை என்று தான் ஓபிஎஸ் பக்கத்தில் இருந்தோ வெளியே வந்தவங்களோ சொன்னாங்க. ஆமாம், பணத்தை கொடுத்து மட்டுமே இவ்வளோ நாள் ஒருத்தரை தக்க வைக்க முடியுமா என்று நமக்கு புரியலை, முடித்தோம். அப்புறம் பார்த்தா கிளை செயலாளர் அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, ஃபோன் பண்ணால் எடுக்கிறாரு என்பதெல்லாம் ஒரு கட்சியை வலுப்படுத்துவதற்கு மேலும் மேலும் உறுதியா இல்லையா? கண்டிப்பாக உறுதி தான். அப்படிப்பட்ட ஒரு கட்சி பாஜக இன்னைக்கு 2014 போல 19 போல பெரும்பான்மையாக நாடாளுமன்றத்தில் இருக்கா? இல்லை, ஆதரவோட தான் இருக்கிறாங்க. அப்போ கருணாநிதி அரசாங்கத்தை ஜெயலலிதா சொன்னது போல மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே மோடி கவர்மெண்ட்டு. யாராவது மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்கிறீங்களா? சிறுபான்மை மதத்தினுடைய அரசாங்கம் ஆயிரும்னு சொல்லி பயந்து சொல்லலையா? தெரில, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. அப்போ முன்னைக்கு இப்போ பலவீனாக இருக்கும் பாஜக. ஆமாம், சரி. மோடி என்பவர் 75 வயசு எட்ட போகிறாரு. அதுதான் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டார் தலைமைக்கு. யாரை கொண்டு வர போகிறாரு அடுத்து? 75 வயசில் அவர் விலகி போவதாக இருந்தால் பிரதமர்லேருந்து அப்படின்னு பேச்சு அடிபடுது. அந்த பேச்சில் இருந்து, அதுதான் சரின்னு நான் சொல்லலை, அந்த பேச்சில் இருந்து என்ன பார்க்கணும்? மோடியை பலவீனமான தலைமை என்பதாக பார்க்கணும். ஒரு பலவீனமான பாஜக நேற்றை விட 19-21 விட பலம் பொருந்தியாக வந்துவிட்ட எடப்பாடியை நெரிக்க முடிந்து தலையில் ஏறி முன்ன போற உட்கார முடியுமா? எனக்கு புரியல. எப்படி யூகங்கள் வருவதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கணும். இது இன்னொரு காரணம் இருக்கு, நான் ஒன்று சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரியே பலம் கூடி இருக்கிறது, எந்த விதமான சிக்கலும் கிடையாம கட்சியை கட்டுக்கோ போல கொண்டு வந்துட்டாரு. ஆனா உங்களோட எதிரியுடைய பலம் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும்ல. உங்க எதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்ன விட இன்னுமே தீவிரமா பலம் வாய்ந்திருக்கிறாங்க. 19 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றின்னு தொடர்ச்சியான வெற்றிகளை மு.க. ஸ்டாலின் திமுக பெற்றிருக்கிறது. அந்த அலையன்ஸும் அப்படியே இன்டாக்டா இருக்கிறாங்கன்னும் போது அதற்கு நிகரான வலிமை உங்கள்கிட்ட இருக்கணும்ல. அப்ப அதற்கு பிஜேபி தேவைப்படுமான்ற கேள்வி எழுப்புறாங்கல்ல. திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் திமுக கூட்டணி இப்பொழுதும் உறுதியாக இருக்கிறது என்பதும் நானும் நம்புகிறேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகள் என்ற வெற்றி தானே அது. ஆமாம், உண்மைதான். 2014 ஒருத்தர் இந்தியாவுக்கு பிரதமராக ஜெயிச்சார். எஸ், அவர் எவ்வளோ வாக்கு வாங்கினதா நாடு பூரா பேசினாங்க? 31 விழுக்காடு வாக்குன்னாங்க. ஆமாம், 51 விழுக்காடு வாக்கு வாங்கினால்தானே நீங்கள் பிரதமர் ஆகணும், நியாயமா? ஆமாம். அப்போ 31 விழுக்காடு வாக்கு வாங்கினால உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அல்லது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற பாதையில் பிரதமர் ஆயிடலாம். ஆமாம், நான் பேசியது வெளியே வந்த தீர்வுகளை, தேர்தல் முடிவுகளை பற்றி அல்ல, வாக்காளர் மத்தியில் மன ஓட்டத்தைன்னு பேசினேன். 2021 தேர்தலில் அப்படி வெற்றி பெற்றது யார்?
என்ற விஷயம் வேற ஒரு சப்ஜெக்ட். அது இதுக்கு சம்மந்தப்படுத்த வேண்டாம். திமுக கூட்டணி வலுவாக இருக்கு, ஒத்துக்கிடுறேன். திமுக கூட்டணி 5 ஆண்டுகளுக்குள் ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் வந்திருக்குதா? நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரியும். நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. நாடு பூரா ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு இங்கே உட்காந்து என்ன தெரியும்? ஜனங்க தானே சொல்லணும், சொல்லுவாங்க. அதற்கப்புறம் என்ன, அதிமுக கலைந்தது, உடைந்தது, கீழே வாக்கு வங்கி அப்படியே செதறிச்சு என்று சொல்வதற்கான நியாயங்கள் ஏதாவது பொதுவான தமிழ்நாடு எங்கும் நடந்திருக்கா? நடக்கல. ஆனா சிலருடைய அரசியல் வருகை வந்து அதுக்கு ஒரு அத்தாட்சியா உருவாகுது இல்ல. இப்போ நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகை அப்படிங்கிற, விஜய் என்ற அரசியல் வேற. நான் இப்போ அதிமுக பற்றி பேசிட்டு இருக்கேன். இந்த நிமிடம் வரை உள்ள மதிப்பீடுகளை பற்றி பேசிட்டு இருக்கேன். அப்படி பேசும் பொழுது நீங்கள் வந்து பாஜகவுக்கு அதிமுக நெருக்கடிக்கு அமரணும், நெருக்கடி கொடுக்குறாங்களா பாஜக நீங்கள் கேட்டிங்கன்னா அதிமுக மீது நான் ஆமாம் சொல்லுவேன். யார் மூலம் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் எல்லோரும் சொல்லுவது போலவே உங்களுடன் உடன்பட்டு அமித்ஷா மூலம் நானும் சொல்லுவேன். அதற்கு பயன்படுத்தி கொண்டு அதிமுகவில் உள்ள குறைபாடுகள், இடைவெளிகள், குற்றங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க மிரட்டுறாங்களா என்று கேட்டால் திமுக மிரட்டுறாங்க, அதிமுக மிரட்டுறாங்க. 2 பேரையும் மிரட்டுறாங்க. நான் சொல்லலை. செந்தில் பாலாஜிக்கு டாஸ்மாக்குக்காக இடி ரைடு வந்த உடனே செந்தில் பாலாஜி டெல்லி போயிட்டு வந்த உடனே முணுமுணுத்தார்களா இல்லையா? பார்த்துட்டு வந்தாருன்னு புகைப்படம் போட்டாங்களே, அது பார்ப்பாங்கங்க. ஒரு இடத்துக்கு போனால் 4 விஷயம் பார்ப்பாங்க. இவரும் கூட நான் வந்து என்ன அண்ணாதிமுக அலுவலகத்துக்கு போனேங்கிறாரு, அதுவும் பார்த்துட்டு வந்தாரு. ஆமா, அதனால எல்லாத்தையும் 4 வேலை சேர்ந்தா பார்ப்பாங்க அரசியல்வாதிகள். சரி சரி. பிரதமரை போய் பார்த்துட்டு வர்றாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். பணம் கொடுக்கல, அதுக்காகத்தான் சொல்லி பட்டியல் போடுறாரு. இங்கே வச்சா அதையும் எழுதி மனுவாக கொடுத்தேங்கிறாரு. அதை பற்றியே 45 நிமிடம் பேச முடியுமா? அப்போ 45 நிமிடம் என்ன பேசினாரு தெரியல. வந்த உடனே பொன்முடியை நீக்கி என்ன செழியனை கொண்டு வந்து உயர்கல்விக்கு அமைச்சாரா இல்லையா? மனோதங்கராஜன் நீக்கிட்டாரு. அது முன்னால பொன்முடியை நீக்கும் பொழுது, செழியனை கொண்டு வரும் பொழுது உயர்கல்வியில் உயர்கல்விக்கும் ஆளுநருக்கும் தான், மோடியினுடைய அமித்ஷாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவான ஆளுநருக்கும் தான் மோதல் இருந்தது என்ற சூழல் இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. செழியன் வந்த உடனே முதலமைச்சர் என்னிடம் சொல்லிவிட்டார், இனி ஆளுநருடன் உயர்கல்வி அமைச்சகம் மோதாது என்று அறிக்கை விட்டாரா இல்லையா? முதலமைச்சர் சொல்லிவிட்டார், வார்த்தையை சொன்னார். அப்புறம் மறுத்துட்டார் அவர். ஏன் இன்னைக்கு விட்டாரு? அப்போ எல்லோருக்கும் நெருக்கடி. சரி, எல்லோருக்கும் நெருக்கடிங்குத நான் கற்பனை பண்ணி சொல்லக்கூடாதுல்ல. இதுவரை பி டீம்னு அதிமுகவை சொல்லி கொண்டிருந்த வலிய பி டீமு பிஜேபிக்கு என்று சொல்லி கொண்டிருந்த திமுகவினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்? உங்களுடைய கணக்கை வேற ஒருத்தன் பார்க்குறான், ஜாக்கிரதை. அப்போ நீ நானும் பங்காளி, ஜாக்கிரதை, என்னையும் மிரட்டுறான், உன்னையும் மிரட்டுறான் என்பதை தவிர வேற என்ன மெசேஜ்? இதை வழிமொழிவது போல முதலமைச்சர் உங்கள் கணக்கை அவங்க பார்த்தா அதில் நீங்கள் இல்லை தப்பிச்சிட்டோன்னு சொன்னால் சந்தோஷம், ஜாக்கிரதை சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்போ 2 பேரையும் அவர்களால் என்ன செய்த குற்றங்களோ, செய்யாத குற்றங்களோ, எடுத்த குற்றங்களோ, ஜிஎஸ்டி கட்டாத விஷயங்களோ, என்ன பல்வேறு விஷயம் அதில் வரலாம், இருக்கும். விஜய் வாடான்னு வரலாம், 7000 கோடிக்கு ஜிஎஸ்டி கட்டலைன்னு வரலாம், அதனால் ஒருத்தரை நெருக்கடி கொடுக்க முடியும்னு வரலாம், அதனால் அவங்க சொந்தக்காரங்க வீடுகள் எல்லாம் வந்து இடி ரைடு வந்ததுன்னு வரலாம். இப்படிலாம் உங்களுக்கு தெரியாத செய்திகள்லாம் இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? அதனால இத்தனை நெருக்கடிக்கும் என்ன அமித்ஷாவுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதும் கொடுப்பார் என்பதும் என்ன மறுக்கலை. ஆனால் வணங்குவாங்களா, தலை வணங்குவாங்களா என்ற கேள்விக்கு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன். கடந்த காலத்தை பாருங்கள்னு. அதனால அதிமுக பாஜக கூட்டணி வந்துடும் என்றோ வந்து விட்டது என்றோ சொல்வதற்கு ஆதாரங்கள் எனக்கு போதலை. எனக்கு விவரம் கம்மியோ என்னமோ தெரியல. இதுதான் யதார்த்தம். செங்கோட்டையனை பற்றி பேசினீங்கன்னா அடுத்து செங்கோட்டையன் முரண்பட்டார். முரண்பட்ட பிறகு திடீரென்று சட்டமன்றத்தில் ஒரு நாள் செங்கோட்டையன் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் எடுத்து கொடுத்துருக்கீங்க, அது வந்து முதல்ல 2 முறை வந்து ஓரலாக ஓட்டுக்கிடுவாங்க, அப்புறம் டிவிஷன் விடுவாங்க என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் நோக்கி சொன்னார். யாரும் செவி மடுக்கவில்லை அவரை.
அண்ணே என்று இபிஎஸ்கிட்ட போய் அதையே சொன்னார். இபிஎஸ் சொன்ன மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் சொல்கிறாரு, மூத்த உறுப்பினர் இந்த சட்டமன்றத்தில், அதனால் முதல்ல 2 வந்து ஓரல் விடுவாங்களாம், அப்புறம் தான் டிவிஷனா, அதனால் அமைதியாக இருங்க என்று சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்போ செங்கோட்டையன் சேர்ந்துட்டார் திடீர்னு. மறுநாள் என்ன நடந்தது? கல்வி அமைச்சகம் மகேஷ் கூட அன்பில் மகேஷை எதிர்த்து செல்லூர் ராஜு பேசிட்டு இருந்தார். எடப்பாடி எந்திரிச்சு என்ன சொன்னார்? முன்னாள் கல்வி அமைச்சர் செங்கோட்டையனுக்கு பேச அனுமதி கொடுங்கள். கேட்டாரா இல்லையா? திடீர்னு எப்படி சேர்ந்துக்கிச்சு? யார் ஃபெவிகால் வச்சு ஒட்டினாங்க? ஏன் செங்கோட்டையன் வந்து எதிர்க்க வந்தவர் மறுபடியும் அப்படியே பல்ட்டி அடிச்சாரு? மேற்கு மண்டலத்தில் 3 மாவட்டங்களில் உள்ள கொங்கு வேளாளர் சமூகம் இருக்குத, 4 மாவட்டங்கள்லாம் அவர்கள் வந்து மிகவும் உறுதியாக எடப்பாடிக்கு பின்னால் நிற்கிறார். அவர்களுடைய எதுனே தெரியும், நான் இப்போ சொல்ல விரும்பல, நிர்பந்தம் செங்கோட்டையனுக்கு இருந்ததுனால அவர் வந்து இப்படி வந்தார். அப்போ பிஞ்சு போன ஒரு விஷயத்த, தோத்து போன ஒரு ஆளை அதற்கப்புறம் அமித்ஷா எடுக்காரு. சட்டமன்றத்தில் எல்லோரும் பார்க்கும்படி எதிர்த்த எடப்பாடியுடன் வந்து ஒட்டி கொண்ட செங்கோட்டையனை அங்கே எடப்பாடியால் மறுபடியும் சரி அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட செங்கோட்டையனை அமித்ஷா எடுத்து எதிர்த்து நிறுத்திடலான்னு நினைச்சா யார் தோத்து போவாங்க? அமித்ஷா தோத்து போவாருன்றீங்க? அமித்ஷா தானே. ஏற்கனவே தோல்வியை வந்து தமிழ்நாடு விஷயத்தில் அவருக்கு வந்து பழக்கப்பட்டது தானே, புதுசு இல்லையே. குருமூர்த்தி சொன்னார்னு சொல்லி ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி சேர்ப்பதற்காக அமித்ஷா வரப்போறாருன்னு சொல்லி போட்டு ஒரு நாள் சொன்னதுக்கு, வர்ற 23ஆம் தேதி வர்றாருன்னு ஒரு முறை வந்து அறிவித்ததுக்கு 3 வருஷம் முன்னால், முந்தின அடுத்த நாள் டிடிவி தினகரன் 18 பேரை வந்து கவர்னர்கிட்ட அனுப்பிச்சோடனே ரத்து பண்ணிட்டார் தன்னுடைய ப்ரோக்ராமையே அமித்ஷா. இப்படி ஒன்று நடந்துச்சு. அதனால் தொடர்ந்து இந்த முயற்சிகளில் ஒவ்வொருத்தன் வந்து சொன்னான்னா, சொல்கிறவன் என்ன வேணால் சொல்லுவான், கேட்குறவன் புத்தி எங்கே போச்சுன்னு கேட்பாங்க கிராமத்தில். சரிதானா? என்ன அந்த மாதிரி அவங்க முயற்சி எடுக்காங்களான்னா பாஜக உண்மை. முயற்சி திருவினையாக்குமா? திரு ஆக்கி நிற்கிது. எப்படி திருவினையாக்கும்? அதுக்காக தான் அண்ணாமலையை நீக்க போடுறதா சொல்கிறாங்க, ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வெளி உலகத்துக்கு வந்தது அண்ணாமலை என்ற ஒருவர் தான் தடங்கல் என்ற ஒரு படம் காட்டப்பட்டதுனால அண்ணாமலையை நீக்கிட்டா பரிச்சனை எடப்பாடி ஒத்துக்குவாரு. அவ்வளவு பலவீனமா அரசியல் பண்ண முடியும்? 24 இந்த கூட்டணி முறிவதற்கு வேற என்ன பெரிய காரணங்கள் நீங்க சொல்ல முடியும்? இப்படித்தாங்க காரணம் சொல்லுவாங்க. மேலே போய் அதிகாரத்தில் உட்காந்துருக்கிற மோடி அமித்ஷா காரணம், நீங்கள் எங்களை எப்பவுமே கழுத்தை நெரிக்கிறீங்க, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் எங்களை சிதைக்கிறீங்க, உடைச்சிட்டீங்க, வந்த உடனே ஓபிஎஸ்ஸை தட்டி கொடுக்கவும் சசிகலா தலையில் கை வைக்கவும் செஞ்சீங்க, அதை நாங்கள் அடுத்தடுத்து பார்த்துட்டோம், சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க, அதுக்கு முன்னால் அவங்கள முதலமைச்சர் ஆக்கும் பொழுது ஆக்கணும்னு சொன்னால் நாங்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சா போதும்னு இருந்துச்சு, ஆளுநரை மகாராஷ்டிரா ஆளுநர் இங்கேயும் சேர்த்துன்னு அவர் மகாராஷ்டிராட்டிக்கு வரமாட்டேன்னு வரவிடாமல் தடுத்துட்டீங்க, பதவி ஏற்பாடோ நாம் தனிச்சிட்டீங்க, நீங்கள் எப்போவுமே அதிமுகவை இந்த மாதிரி சிதைக்கிறீங்க, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா? திமுக சொல்லுமா எங்களை நெரிச்சிட்டீங்க? நீங்கள் சொல்கிறீங்க மனோதங்கராஜை மாற்றிட்டீங்க, பிடிஆர் நீதித்துறையிலேருந்து மாற்ற சொல்லிட்டீங்க, பொன்முடிய உயர்கல்வியிலேருந்து பிரிக்க சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னதுக்காக செஞ்சு விட்டோம், அவங்க சொல்லுவாங்களா? ஓபிஎஸ் போன்று ஒரு அதிகாரத்தில் இருக்க முடியாத நிலையில் உள்ளவர் மோடி சொன்னார் அதனால தான் போய் சேர்ந்தேன் அவர் சொல்லுவார். அதிகாரத்தை கையில் உள்ள திமுகவோ அதிமுக தலைமையோ சொல்லுமா? ஓகே, உங்களுக்கு போனவர்களால் தான் வெளியே தெரியுது எங்களுக்கு. இதுதான் நடந்திருக்கும் கதை. பல விதமான கருத்துக்களை இந்த கூட்டணி தொடர்பாக பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எது போன்ற செயல்பாடுகள் தமிழகத்தில் நடக்கிறது என்று எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.